ஹாய் எவ்ரிவன். சில பேஷண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அவங்க முதல்ல கேட்குற விஷயம், டாக்டர் இந்த கண்ணாடி கண்டிப்பாக போடணுமா, அண்ட் எந்தெந்த நேரத்தில் போடணும், வெறும் படிக்கும்போது மட்டும் போட்டுக்கலாமா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும் போட்டுக்கலாமா, இந்த கண்ணாடி போடலன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதும் கேட்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நான் டாக்டர் சையத் முசா, அண்ட் இந்த சேனலில் ஐஎன் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். டாப்பிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மயோப்பியானா என்ன, ஹைப்பரோப்பியானா என்ன, ஆஸ்டிக்மாட்டிசம்னா என்ன, பிரஸ்பியோப்பியானா என்னன்றது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுங்க. மயோப்பியான்றது என்னென்னா, இதான் உங்களோட ஐபால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் ரெட்டினான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது பெருசாக இருக்கிறதுனால ரே ஆஃப் லைட் வந்து முன்னாடி வந்து விழுதுங்க. இதுக்காக நம்ம ஒரு கண்ணாடி வச்சு கரெக்டாக வந்து விழ வைக்கிறோம். இதே ஹைப்பரோப்பியானா ஐபால் குட்டியாக இருக்குது, ரே ஆஃப் லைட்டு பின்னாடி போய் விழுது, அதை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வரோம். இதே ஆஸ்டிக்மாட்டிசம்னா உங்களோட கருவிழி வளைவாக இருக்குது, அதனால ஒரு பாயிண்டாக விழாமல் லைனாக விழுதுங்க. இதுக்காக நம்ம ஒரு கண்ணாடி போடுறோம். அண்ட் பிரஸ்பியோப்பியானா உங்களோட ஃபோக்கஸிங் பவர் வயசாகிறதுனால கம்மியாயிடுச்சு, இது வெள்ளெழுத்துன்னு சொல்லுவோம். அதனால உங்களுக்கு வந்து கிட்ட இருக்கிறது சரியாக தெரியாது, கண்ணாடி போட்டால் பெட்டராக தெரியும். சரி டாக்டர், இந்த கண்ணாடிலாம் நாங்கள் வந்து போடணுமா வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று குழந்தைங்க, இன்னொன்று பெரியவங்க. குழந்தைங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி கண்ணாடி போடுறது ரெக்கமெண்டடுங்க. ஒரு 0.75க்கு கீழே கண்ணாடி பவர் இருந்ததுன்னா, இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் கண்ணாடியை அவாய்ட் பண்ணலாம். என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாக தெரியுது, சடனாக டயர்ட்னஸாக இருக்குது, தலைவலி வருது, கண்ணை வந்து சுருக்குறாங்க அண்ட் தலையை திருப்பி பார்க்குறாங்க, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா 0.75க்கும் கண்ணாடி போடுறது நல்லதுங்க. அதர்வைஸ் கண்ணாடி போட தேவையில்லை. பட் 0.75க்கு மேலே -1க்கு மேலெலாம் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணாடி கண்டிப்பாக போடணும். ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 காரணங்கள்னால நம்ம போடணுங்க. ஒன்று வந்து ஆம்பிளியோப்பியான்னு சொல்லுவோம், அதாவது லேசி ஐ. இது என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ என்னோட 2 கை இருக்குது அண்ட் இந்த கையில் வந்து ரத்தம் ஓட்டம், நரம்பு எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் நான் இந்த கையை யூஸ் பண்ணாமையே வச்சுட்ருக்கேன், வெறும் இந்த கையை வச்சுட்டே வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த கையை யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன்னா அப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குங்க இந்த கை. இதே மாதிரி தான் கண்ணுலையும், எந்த கண்ணு யூஸ் பண்ணலையோ அந்த கண்ணு வீக் ஆகும். டாக்டர், நம்ம தான் கண்ணை யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம், அப்போ எப்படி வீக் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி போட்டால் தான் உங்கள் கண்ணை நீங்கள் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களோட கண்ணை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் சமம். அதாவது நீங்கள் கண்ணாடி போட்டு உங்களுக்கு ரே ஆஃப் லைட் வந்து கரெக்டாக ரெட்டினால விழுந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த கண்ணு ஆக்டிவாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் அது கரெக்டாக கண்ணாடி போடாமல் ரெட்டினால கரெக்டாக விழாமல் இருந்ததுனா லைட்டு, அதை வந்து யூஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம். இதனால உங்களுக்கு அந்த கண்ணோட பார்வை குறைபாடு வரலாம். 2வது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி போடாமல் கிட்ட வேலைகள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, லைக் படிக்கிறதோ ட்ராயிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குங்க. கிட்ஸுக்கு கண்ணாடி ரெகுலராக போடுறது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆம்பிளியோப்பியா தடுக்கும் அண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதையும் தடுக்குங்க. சில பேர் எந்த டைமில் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன்னா, குளிக்கிறது டைமு அண்ட் தூங்குற டைமு தவிர மற்ற எல்லா டைமும் போடணும்னு சொல்லுவேன். இப்போ அடல்ட்ஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா -1 பவருக்கு மேலே இருக்குது, ஆர் 0.75ல இந்த சிம்டம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேங்களே, ரெண்டாக தெரியறது, தலைவலி வர்றது, கண்ணு வலி வர்றது, ஐ வீக்காக இருக்கிறது, கண்ணை சுருக்கி பார்க்கறது, இல்லை தலை திருப்பி பார்க்கறது, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போடுறது வந்து ரெக்கமெண்டடுங்க, நல்ல விஷயங்க போடுறது. 0.75க்கு கீழே இருக்குது அண்ட் ஆல்சோ வேறு எதுவும் சிம்டம்ஸ் இல்லைன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி டாக்டர், கிட்ஸுக்குனா நீங்கள் கண்டிப்பாக போடணுன்றீங்க, அடல்ட்டுக்குனா ரெக்கமெண்டடுன்றீங்க, ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆம்பிளியோப்பியான்ற கண்டிஷன் வந்து கிட்ஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. வேறஸ் அடல்ட்டுக்கு வந்து இந்த ஆம்பிளியோப்பியான்ற கண்டிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்களோட கண்ணோட நரம்பு வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக சைக்கிளே ஓட்டாமல் காரு மற்றதெல்லாம் ஓட்டியிருப்பீங்க. திடீர்னு ஒரு சைக்கிள் கிடைக்கிது, நீங்கள் எடுத்து ஓட்ட சொன்னால் நீங்கள் ஓட்டுவீங்களா மாட்டிங்களா? நிறைய பேர் வந்து ஓட்ட முடியுமா இல்லையான்னு பயப்படுவீங்க. சின்ன வயசில் நிறைய ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதை ஓட்ட முடியும். அதே மாதிரி உங்களோட மூளை வந்து சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக வளரும். ஸோ அந்த வளர்ச்சி டைமில் உங்களோட நரம்பு வந்து செட் ஆகிடுச்சுன்னா பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அந்த மூளை வளர்ச்சி பிரச்சனை வராதுங்க. அதாவது ஆம்பிளியோப்பியான்ற பிரச்சனை ஃபியூச்சரில் பெரியவங்களுக்கு வராதுங்க. கண்ணாடி போடாமல் கிட்ட வேலைகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அடல்ட்டில் கிட்ஸை விட கொஞ்சம் கம்மிங்க. பட் ஆனால் அவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பெரியவங்களா இருந்தீங்கன்னா -1க்கு மேலே பவர் இருக்குது, ஆர் 0.75 வித் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுறது ரெக்கமெண்டடுங்க. சரி டாக்டர், இப்போ நான் போடலைன்னா வேறு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஆகுங்க. நீங்கள் வந்து ஒரு பொருளை பார்க்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த பொருள் வந்து உங்களுக்கு பிளராக தெரியும். அதுக்காக உங்களோட கண்ணை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். உங்களோட இமேஜ் வந்து பிரெயினுக்கு போகிறதையும் இமேஜும் உங்களோட பிரெயின் ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால்
போடுறது ரெக்கமெண்டட், போடலன்னா பெரிய பாதிப்பு இல்லை, இருந்தாலும் உங்களோட ஐயும் பிரெயினையும் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா பிரஸ்பியோபியான்னு சொல்லுவோம், வெள்ளெழுத்துன்னு சொல்லுவோம். அதாவது கிட்ட பார்வைக்கு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் பவர் வர்றதுக்கான சான்சஸ் எப்போதுமே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் பவர் வர்றதுனால நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிங்கன்னா கிட்ட இருக்கிறது தெளிவாக தெரியும். இதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் ஜூம் பண்ணி பார்ப்பாங்க டெக்ஸ்ட்டை, இல்லைனா தள்ளி வச்சு படிப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அகெயின் நீங்கள் ஐ தான் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் வராது. ஸோ பெட்டர் ரெக்கமெண்டட் வந்து கண்ணாடி போடுங்க. இல்லை கண்ணாடி போடுறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு போட மாட்டேன்னு நினச்சிங்கன்னா பெரிய பாதிப்பு வராது. பட் என்னென்னா உங்களோட ஐயை ஸ்ட்ரெயின் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்ணாடி பவர் இருந்து அண்ட் கண்ணாடி போட பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.